ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். உன்னுடைய பீரோவில் நீ இந்த சக்தி வாய்ந்த பொருளை மட்டும் மனதார வேண்டி எடுத்து வைத்து விடு. மற்றவர் கேட்கும் அளவிற்கு செல்வமானது உன்னை தேடி வரும். செல்வ பிரச்சனை நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும், நிச்சயம் உண்டாகும். உங்க வீட்டுல செல்வ பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல பணப்பிரச்சனையால கஷ்டத்துல கடன் பிரச்சனையால இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பீரோவின் உள்பக்கம் அடியில் இல்லது மேலே எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த பொருட்களை நீங்கள் வைத்து பாருங்கள். நிச்சயம் இனி செல்வ பிரச்சனை என்பது உங்களால் வாழ்நாள் முழுவதும் இல்லாத அளவிற்கு நீங்கள் வாழ முடியும். உங்களுடைய குடும்பத்தார்களையும் இது வாழ வைக்கும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். அப்போதே அதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த ஒரு தகவலை பயன்பட முடியும். இன்று அதாவது பார்த்தீங்கன்னா, இதை எந்த நாளில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உங்களுக்கு எப்போது நேரம் இருக்கிறதோ, உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கும் பொழுதோ நீங்கள் இதை செய்யலாம். நீங்கள் மனதார ஒரு விஷயத்தை செய்தாலே போதுமானது. கண்டிப்பாக அது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பீரோவில் வைக்க வேண்டிய பொருள் என்னவென்று பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுடைய பீரோவில் நீங்க எப்பவுமே ஒரு பரிகாரங்கள் செய்ய போறீங்கன்னா சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. நிறைய நபர்கள் இப்போது அதை கடைபிடிக்கிறதே கிடையாது. பீரோ அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பீரோவில் நிறைய நபர்கள் பணத்தை சேகரித்து வைப்பது, நகைகளை வைப்பது என்று இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த பீரோவில் நீங்க அசுத்தமாக வச்சிருப்பது, குப்பை மாதிரி வச்சிருப்பது என்று இருந்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக வீட்டுக்குள் இருக்கக்கூடிய செல்வ கலாச்சாரத்தை இல்லாமல் செய்துவிடும். மகளட்சுமி தாரி அம்சமா இருக்க வேண்டும் என்றால் பீரோவை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. அதை எடுத்து இந்த ஒரு விஷயத்த பீரோக்குள்ள இல்லை மேலே எங்கனாலும் வைங்க. ஆனால் தேவையான பொருள் என்னவென்று பார்ப்போம். முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. இல்லை மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்றவங்க வெள்ளி நிற துணியவே நீங்க மஞ்சள்ல முக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் இந்த துணி எடுத்துக்கிட்டு முதல் விஷயமாக நீங்கள் அதில் 3 ஏலக்காயை வைங்க. அப்புறம் 2 வசம்பு, அதை பொடியாகவும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா முழு வசம்பியும் வைக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் 1, நாணயம் 11 எண்ணிக்கையில் வைக்க வேண்டும், கல்லுப்பு சிறிதளவு, பச்சரிசி, இது அனைத்தையும் வைத்து உங்க இல்லம் வெள்ளி அல்லது தங்கம் ஏதாவது இருந்தால் வெள்ளியில இல்ல தங்கத்துல எதுனாலும் சரி வைக்கலாம். ஏதாவது ஒன்று வைத்தால் போதுமானது. வச்சு அதை அப்படியே கட்டி உங்களுடைய வீட்டு பண அறை, அதாவது பீரோக்கு மேல், பீரோக்கு உள், இல்ல கீழே எங்க வேணுமோ வச்சுக்கோங்க. இத வச்சுட்டீங்க அப்படின்னா எடுக்கவே எடுக்காதீங்க. சரியாக 108 நாள் வரைக்கும் அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அதன் பிறகு அதை இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடமா பார்த்து தூக்கி போட்டுருங்க. நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். பணத்தை இது ஈர்க்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் கேட்கும் அளவிற்கு செல்வம் உங்களை தேடி வரும். அவ்வளவு செல்வம் வருவதை பார்த்து மற்றவர்கள் கண்டிப்பாக உங்களிடம் கேட்பார்கள். வாழ்க்கை முழுவதும் செல்வத்தோ பிரச்சனையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.